தலை இப்ப எப்போ லாஸ்ட்ல இருந்தே மிஸ்ஸிங் தான்ப்பா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே மிஸ்ஸிங் தான். அவரே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் தோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். All the crowd was waiting for Dhoni. லெட்ஸ் கோ CSK. தலை வருவார் நினைச்சேன், பட் வரல. பட் எனிவே ஹாப்பி தான் சிஎஸ்கே வின் பண்ணதுல. இன்னும் மிஸ்ஸிங் தோனி இல்லாத கொஞ்சம் டீம்ல மிஸ்ஸிங். எங்கள் பேர் வந்து அருண்குமார், தம்பி பேர் வந்து காமேஷ். நாங்கள் வாணியம்படியிலேருந்து வந்திருக்கோம் மேட்ச் பார்க்கவே. போன மேட்சே நான் சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன் நல்லா ஆடினார்னா கேம் வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. சஞ்சு சாம்சன், பிரேவிஸு, அதை விட மாத்திரை பேட்டிங் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்னைக்கு எப்பவுமே ஃபேஸோட ஸ்பின்னர் தான் முக்கியமான பெனிஃபிட். அதை இன்னைக்கு கரெக்டாக பயன்படுத்தினா 100 ஆகும்போது அகில் ஹுசைன் தரமான ஸ்பின் பவுலிங் நல்லா இருந்துச்சு. மேட்ச் ஈஸியாக ஒன் சைட் ஆகி போச்சு. 15 ஓவருக்கே நாங்களா வெளியே வந்துட்டோம். மேட்ச் நம்ம கை தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணா இன்னொரு மாஸ்டர் கம்பல்சரி தேவை. தோனி களை இறங்கிட்டா மீதி இருக்கிற ஒரு மேட்ச் கூட தோல்வி கிடையாது. நான் இத்தனை மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான், எங்களுக்கும் சேர்த்து தான் அடி. அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். தோனி வரணும். தோனி வந்தாதான் இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும். இப்போ வந்து கிரௌடு கம்மியா இருக்கு. கிரௌடு அதிகமா வேணும்னா கம்பல்சரி தோனி வேணும். தோனிக்காக வெயிட்டிங். நான் இன்னும் எல்லா இருக்கிற மேட்ச் நான் வருவேன் கண்டிப்பா. நான் போரூர்ல இருந்து வரேன், ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட. இன்னைக்கு மேட்ச் எவ்வளவு அருமையா இருந்துச்சுன்னா, பாப்பாக்கு தினேஷ் கார்த்திக் கிவன் ஆட்டோகிராஃப் ஹேட்ல வந்து ஸ்டேஜ்ல இருந்து ஏறி குதிச்சுட்டு வந்து பாபா கையில ஆட்டோகிராஃப் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் வாஸ் அவ்வளவு அற்புதமா நல்லா விளையாண்டாங்க. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஃபார்ம்ல இருந்தாங்க. பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், இட் வாஸ் a வெரி குட். நல்ல என்டர்டைனிங்கா இருந்துச்சு. நல்ல ஒரு கேம். ஆமா, 100 முகமதோட பவுலிங் வந்து 3 விக்கெட் எடுத்தது டர்னிங் பாயிண்ட். அதுவும் 2 கீ பிளேயரை டைமிங்ல எடுத்ததுனால வந்து அந்த ஒரு பிரஷரை வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்களால அடிக்க முடியாம போயிருச்சு கேகேஆர். இந்த மேட்சும் சிஎஸ்கேக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. போற மேட்ச் எல்லாமே வெற்றி சிஎஸ்கேக்கு. நல்லா விளையாண்டு இருக்காரு. அவரு கொடுத்த குட் ஸ்டார்ட்ல தான் டீம் வந்து ஃபார்ம்ல இருக்கு. தோனியை மிஸ் பண்றோம். பட் இருந்தாலும் அந்த ஸ்பேஸ வந்து இப்ப சஞ்சு சாம்சன் பூர்த்தி செய்யறாரு. தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. எல்லாருமே செம்மையா பவுலிங் போட்டாங்க. அன்ஷுல் கம்போஸ், நூர் அகமதுல செம்மையா போட்டாங்க. நூர் அகமது 3 விக்கெட், அன்ஷுல் கம்போஸ் 2 விக்கெட் ஏதோ எடுத்தாங்க. செம்மையா பவுலிங் போட்டாங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்து டெவால், பிரேவிஸ், சஞ்சு சாம்சன்லாம் நல்லா ஆடினாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஓகே, நல்ல ஆவரேஜா தான் ஆடினாரு. போன மேட்ச் நல்லா தான் ஆடினாரு. நம்ம எப்படியாச்சும் சூப்பர் ஃபோர்ஸ் வந்து ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போயிட்டு ஃபைனல்ஸ் கப் அடிக்கணும் இந்த வாட்டி. ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு மார்ஜின்ல ஜெயிச்சது இன்னும் சந்தோஷம். ரன் ரேட் மேல போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபைனலி சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம். ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. இல்ல கேப்டன்ஷிப் கொஞ்சம் சரியில்லை, பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் ரித்ராஜ் வந்து சரி நல்லா ஆடுவார். கேப்டன்ஷிப் நல்லா இருக்கு, பட் அவர் கொஞ்சம் மோடு நல்லா இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபார்ம்ல வரலாம் சார். இல்ல போலிங் ராசர் 2 மேட்ச்ல 2 மேட்ச்மே நல்லா இருந்தது. ஸோ இந்த வாட்டி நல்லா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. பட் இன்னும் நல்லா என்ன சார், நல்ல டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, இது அட்லீஸ்ட் இந்த ரன் ரேட் டிஃபரன்ஸ் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். சித்திரை திருநாளுக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் சென்னை மக்களுக்கு. சிஎஸ்கே வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். சூப்பர் மேட்ச், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பை எம்எஸ் தோனி. சந்தோஷமா இருக்கு. அதுவும் தமிழ் முத்தன் அது வின் பண்ணது ரொம்ப ட்ரீட்டா இருக்கு. நீ தொடர்ந்து நம்ம ஜெயிச்சுனா வந்தா நம்ம ஒரு ரன் ரேட் அதிகமாக பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு சில விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்ச் விட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் ஆவரேஜ் தான். போலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலு. 100 முகமது போலிங் தான் வேற லெவலு. நான் ஹேட்ரிக் எடுப்பா பார்த்தா ஹேட்ரிக் எடுக்கல, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால 2 விக்கெட் எடுத்தாரு. போலிங் சூப்பர், வேற லெவலு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் நம்ம மோத போறோம். அந்த டீம் கொஞ்சம் கடப்பார டீம் தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ஜெயிக்கணும். எஸ்ஆர்ஹெச் தொடர்ந்து ஜெயிச்சுன்னா கண்டிப்பா நான் டாப் 4ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட்ச் வந்து நல்லா விளையாடினாங்க. இந்த அடுத்த மேட்ச் நல்லா விளையாடினாங்கன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. இங்க 6வது ஸ்டார் வர வேண்டியது கண்டிப்பா வரும். சொல்ல போனா தட்டிட்டா தூக்கிட்டா. நாங்க கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறோம். இந்த மேட்ச்க்காக தான் வந்தோம். வந்ததுக்கு ஒருத்து இது நல்லா ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ருத்ராஜ் கேப்டன்சி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். அவர் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய மிஸ்ஃபீல்டர்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கேட்ச் விட்டது மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இதே மாதிரி நியூ விளையாட்டு இருந்தாங்கன்னா பிளேயர்ஸ் சொல்ல போயிடலாம். கிரேட். இனிமேல் வின்னிங் ஸ்ட்ரிக் தான் சார். சிஎஸ்கே வில் வின். தே வில் குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப். கலீல் அகமது, நூர், அகில் ஹுசைன் எல்லாருமே நல்லா போட்டாங்க. தோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து தோனி ஆடுவாருன்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. லாஸ்ட் இன்ஜுரி இருந்து ரெக்கவர் ஆகி நெட்ஸில் ப்ளே பண்ணாரு. பட் வி ரியலி மிஸ்ஸிங் காஸ் ஆல் த க்ரௌட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் தோனி. தோனி மட்டும் வந்தார்னா இட் வில் பி அ வெரி எக்ஸாக்டிங் கேம். லவ்ட் இட். ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு வந்து போலிங் தான் கொஞ்சம் வீக்கரா இருந்துச்சு. தலை இப்ப எப்போ லாஸ்ட்ல இருந்தே மிஸ்ஸிங் தான்ப்பா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே மிஸ்ஸிங் தான். அவரே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் கிரவுண்ட்ல வந்தாருனாச்சு எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா, ஏன்னா அவருக்காக தான் எல்லா ஃபேன்ஸுமே வராங்க. ஸோ அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேவ் காட்டினார்னா அதுவே வந்து மேட்சை கம்ப்ளீட் பண்ண மாதிரி, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் தலை தரிசனத்துக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்கு. பட் ஆனால் போலிங்கை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத லாஸ்ட் மேட்சும் இந்த மேட்சும் தான் அந்த கம்பேக் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அந்த எக்கானமி அந்த மிட் ஓவரில் வந்து ஒரு 24 ரன் 25 ரன் கொடுக்குற மாதிரி ஒரு போலராவது இருக்கணும். அதுதான் ரொம்ப அந்த 2 மேட்ச்ல மிஸ்ஸிங்காக இருந்தது. இந்த மேட்ச்ல அது கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் சூப்பர் கம்பேக் இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். பேட்டிங் ஃபீல்டிங் ரெண்டுமே சிஎஸ்கே இன்னைக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு மேட்ச். இல்ல ஆக்சுவலா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா ரொம்ப நல்லாவே ஸ்டேடியம்ல பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு, ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த வைபே நல்லா இருந்துச்சு, சிஎஸ்கே வைபே நல்லா இருந்துச்சு. இன்னும் மிஸ்ஸிங் தோனி இல்லாத கொஞ்சம் டீம்ல மிஸ்ஸிங். அதே மாதிரி கேப்டன்ஷிப் ருத்ராஜ் பொறுத்தவரையும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா.